Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நியூஸோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். இந்த நியூஸை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளவு ஹாப்பி ஆயிடுவீங்க. பிகாஸ் நம்பர் 1 சீரியல் ஹீரோயின் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சன் டிவிக்கே வராங்க. அதுவுமே 1 இல்லை 2 இல்லை 3 சீரியலில் இவங்களோட என்ட்ரி வரப்போகுது. இவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா சீரியலில் இவங்களை ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டராக தான் கொண்டு வந்தாங்க. இதனால அந்த கேரக்டருக்கே செட் ஆகிற மாதிரி அவ்வளவு சூப்பராக இவங்களோட ஆக்டிங் இருந்துச்சு. அண்ணன் தங்கச்சி அப்படின்னாலே இவங்க சீரியலை தாங்க சொல்லுவாங்க. நேரம் நீங்கள் எந்த சீரியல்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. சன் டிவியில் ரொம்பவுமே பிரபலமாக டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட வானத்தை போல சீரியல் தான். ஸ்டார்டிங்கில் இந்த சீரியலுக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருந்தாங்க. போக போக சீரியலோட ஸ்டோரி ட்ராக் என்ன தான் சேஞ்ச் ஆனாலுமே நம்பர் 1ல் நிறைய டைம்ஸ் வந்திருக்கு. 8:30 ஸ்லாட் லீடராகவும் லாஸ்ட் வரைக்குமே இருந்துச்சு இந்த சீரியல். இந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்டர் ஸ்ரீ அண்ட் ஆக்ட்ரஸ் மானியா இவங்க 2 பேரும் எல்லோரும் ரொம்பவுமே மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்ட்ரஸ் மானியா முதற்கொண்டு ஜீ தமிழில் ஏதோ சீரியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் கிடச்சி நானுமே ஷேர் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறமா எந்த நியூஸுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த நம்பர் 1 சீரியல் ஹீரோயின் யாருன்னா ஆக்ட்ரஸ் மானியா தான். இவங்க பார்த்திங்கன்னா அகைன் சன் டிவிலேயே 3 சீரியல்ஸில் வரப்போகிறாங்க. என்னடா 3 சீரியல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ப்ரைம் டைம் சன் டிவியில் 3 சீரியல்ஸோட மகாசங்கமும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அண்ணம், மருமகள் அண்ட் கயல், இந்த 3 சீரியலோட மகாசங்கமும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. 3 சீரியல்ஸை வச்சு 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த மகாசங்கமத்தை கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அண்ணம் சீரியல் கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சு. 8+ ரேட்டிங் வந்து கான்ஸ்டண்ட்டாக வாங்க ஆரம்பிச்சிருச்சு. மருமகள் சீரியலோட டிஆர்பி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். கயல் சீரியல் வந்து நல்ல டிஆர்பி வாங்குது இல்லையா. ஸோ இந்த சீரியலில் அண்ணம் சீரியலோடையும் மருமகள் சீரியலோடு சேர்த்து விட்டால் 1.5 மணி நேரத்துக்கு நல்ல டிஆர்பி வரும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் சன் டிவி பண்ணுறாங்க. இன்னுமே டிஆர்பி அதிகமாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுனால தான் ஆக்ட்ரஸ் மானியாவை இந்த சீரியலில் கெஸ்ட் அப்பீரன்ஸாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வினோதினி புது வசந்த மகாசங்கமம் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. அந்த மகாசங்கமம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த திருவேணி மகாசங்கமம் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. அந்த மகாசங்கமத்தில் தான் ஆக்ட்ரஸ் மானியா கெஸ்ட் அப்பீரன்ஸாக வர போகிறாங்க. ஸோ அவங்களோட ஃபேன்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இவங்களோட என்ட்ரிக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.